குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் எல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தெளிவு எடுத்துக்கலாங்க. எல்லைன்னா என்ன? எல்லைக்கோடு அப்படின்ற வார்த்தையும் சரி, ஒவ்வொருவரும் ஊருக்கு எல்லையை வச்சுருக்காங்க. இல்லை ஒவ்வொருத்தரும் அந்த எல்லைக்கோடு வகுத்து தான் ஒவ்வொருத்தருக்கூடையும் பழகுறாங்க. இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் சரி, அவர்கள் எல்லைக்கோட்டை தாண்டக்கூடாதுங்கிறதெல்லாம் எல்லாருமே அந்த எல்லை எல்லை எல்லைன்ற வார்த்தையை முழுமையாகவே அனைவரும் எல்லைங்கிறதையே பயன்படுத்திட்டு வராங்களாங்க. இந்த எல்லைங்கிறது எதுங்கிறதுக்கு எல்லோருமே மீண்டும் மீண்டும் எதை தோண்டி, எதை எடுத்து, எதை பார்த்து, எதில் இருந்து விளங்கிக் கொள்ள ஆசைப்படுகின்றார்களோ, அங்க எல்லைங்கிறது எங்க இருக்கு? கொஞ்சம் எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய வரம்பு எதை நோக்கி பயணிக்கின்றதோ, அதனுடைய எல்லை அடுத்தவர்களை பாதிப்படைய வைக்கும் பொழுது தான் அங்க எல்லையே குறிப்பிடப்படுதுங்க. அதே போல தான் நிலத்தை சார்ந்தும் இருக்கிறாங்க, நீரை சார்ந்தும் இருக்கிறாங்க. ஏன் ஒரு வீடு, மனை அதை தாண்டி அவர்களுடைய எல்லைக்குள் அவர்கள் இருக்கணுங்கிறத கூட அவர்களுடைய சுயநலம் அல்ல அவர்களுடைய தேவை அல்ல அவர்களுடைய மனம் அதை சார்ந்துதாங்க இந்த எல்லையும் நிர்ணயிக்கப்படுது. உண்மையிலேயே நான் எல்லையற்றவன் இந்த வார்த்தையை மட்டும் இன்னொரு முறை எல்லாருமே சொல்லி பாருங்களேன். நான் எல்லையற்றவன், எனக்குள் எதுவும் அடங்காது, என்னுள் எதுவும் அடங்கவில்லை, என்னுள் அதை நான் அடக்கவும் விரும்பவில்லை, ஏனென்றால் நான் எல்லையற்றவன். இந்த வார்த்தை எதுவுங்க இங்க எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்படுறோம். அப்போ எல்லோருமே எந்த எல்லைக்குள் செல்றாங்களோ அப்போவே அவங்களுக்குள்ள துன்பம், வருத்தம், வேதனை, இன்னும் எல்லா வார்த்தையும் கூட குறிப்பிடலாங்க. அதனுடைய ஆரம்பத்துக்கு இதுதான் முடிவு அப்படின்னு எடுக்கணும்னா அப்போ எல்லைன்ற ஒன்று எல்லோருடைய துன்பத்திற்கும் முதல் புள்ளி ஆரம்பம்ங்கிற வார்த்தையோடு தாங்க அவங்களுக்குள்ள பயணிக்க காரணமாக இருக்குது. நீங்களும் நிசப்தவானவாகவும் இந்த உலகத்தை ஆள்பவனாகவும் இந்த உலக நாதராகவும் இருக்க வேண்டும் என்றால் உங்களுள் நான் குடியிருக்க விரும்புகின்றேன். நான் எல்லையற்றவன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.